கண்டிக்கின்றோம் யுபிஎஸ்சி தேர்வாணையத்தை ஏஐஎஸ்எஃப் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் சாதி ஒழிப்பு போராளிக்கு சாதிய பட்டம் சூட்டுவதா பதில் சொல்லு ஒன்றிய அரசே பிஜேபியே பதில் சொல்லு யுபிஎஸ்சி தேர்விலே மடத்தனமான கேள்வி கேட்ட மத்திய அரசே பாஜகவே யுபிஎஸ்சி தேர்வனை மீது நடவடிக்கை பெயருக்கு பின்னால் சாதிய வேண்டாம் என்று சொன்ன பெரியாரே பெரியார் பெயரை கொச்சைப்படுத்தும் ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே அமித்ஷாவே பதவி விலகு. வணக்கம். நேற்றைய தினத்தில் நடைபெற்ற யூபிஎஸ்சி தேர்வில் சாதிய வன்மத்தோடு கேட்கப்பட்டிருந்த கேள்விதான் வினாத்தாளில் குறிப்பிட்டுள்ள 98வது கேள்வி. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்விக்கு அந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்ட பெயர்தான் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற அந்த சாய்ஸ். தந்தை பெரியார் அவர்கள் சாதிக்கு பின்னால் மன்னிக்கவும் பெயருக்கு பின்னால் சாதி வேண்டாம் என்று 1929 நடந்த மாநாட்டில் அவர் வெளியிட்டுள்ளார். தந்தை பெரியார் அவர்கள் இந்தியாவில் நடைபெற்ற சாதிய போராட்டத்தில் சாதி வேண்டாம் என்ற அந்த போர்க்களத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பெயருக்கு பின்னால் சாதி வேண்டாம் என்று இந்தியாவிற்கு வழிகாட்டியவர் தான் தந்தை பெரியார். மத்தியில் ஆண்டு வருகின்ற ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த சாதிய வன்மத்தோடு கேட்கப்பட்ட கேள்வி. எனவே ஒன்றிய அரசாங்கம் யூபிஎஸ்சி தேர்வாணையம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளை எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல் கண்குளிர பார்த்து வருகின்ற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். தமிழகத்தில் குறிப்பிட்ட வரலாற்றை படைத்த தலைவர்கள் மீது ஒன்றிய பாஜக அரசாங்கம் மத சாயத்தையும் மத கலவரம் ஊட்டும் வகையில் பேசி வருகிறது. அதுல ஒரு வகையில் தான் நேற்று நடைபெற்ற தேர்வில் அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கேள்வியை கேட்கப்பட்டதை தான் கண்டித்து இன்றைய தினத்தில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் கேட்கப்பட்ட கேள்வி முற்றிலும் தவறானது. தந்தை பெரியார் அவர்கள் சாதிக்கு எதிரான மகத்தான தலைவர். அப்பேற்பட்ட தலைவரின் பெயரை கொச்சைப்படுத்தும் விதமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு எதிராகத்தான் ஒன்றிய அரசு அலுவலகமான அசோக் நகர் தபால் நிலையம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வருகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் யூபிஎஸ்சி தேர்வாணையத்தின் மீது ஒன்றிய அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து விதமான பிரச்சனைக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும்.